சுமார் 8500 கௌரவ விரிவுரையாளர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிகிறார்கள். 90% நாங்கள் தான் இந்த உயர்கல்வித்துறையை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். 10% தான் நிரந்தர பேராசிரியர்கள். எங்களுடைய கருப்பு பக்கம் என்னவென்று தெரிந்தால், நாங்கள் 10-18 ஆண்டுகளாக நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த உயர்கல்வியை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக கொண்டு வந்ததில் எங்களுடைய பங்குதான் 90%. ஆனால் அதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் பேக்டோர் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. we are the not backdoor entry, we are the backbone of the higher education. நாங்கள் தான் உயர்கல்வி முதன்மை மாநிலமாக வருவதற்கு முக்கிய காரணம். ஆனால் இன்று எங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், நல்லா ஒப்பிட்டு பாருங்கள். 25,000 ரூபாய் சம்பளம், 11 மாதம் மட்டுமே ஊதியம், தொடர்ந்து 4 மாத காலதாமத ஊதியம். இந்தியாவிலே குறைந்த சம்பளம் கொடுக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு 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 இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம். நல்லது. லேப்டாப் கொடுக்கிறோம், நல்லது. தமிழ் கனவு நல்லது. நான் முதல்வன் நல்லது. படியுங்கள், நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன் என்று பெருமையோடு சொன்ன முதல்வர் இன்றைக்கு படித்த நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம். பிச்சை எடுக்காத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். புரியுதா? கற்கை நன்று, கற்கை நன்று, பிச்சை பிகினும் கற்கை நன்று என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பிச்சைக்காரனே அதிகமாக சம்பாதிப்பான் பொழுது இந்த தமிழகத்தில் உயர்கல்வி கற்றவர்கள் பிச்சைக்காரர்களை விட மிகவும் கேவலமான நிலையில் இந்த அரசு, திராவிட அரசுகள் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு பேராபத்தான விஷயம். படித்தவர்களுக்கு இந்த திராவிட அரசிலே இலவசங்கள் உண்டு, வேலை வாய்ப்பு கிடையாது. இது என்ன வழி? நாங்கள்லாம் இலவசங்களெல்லாம் வாங்கின முதல் தலைமுறை, படித்த தலைமுறை நாங்கள். உயர்கல்வி படித்தவர்கள், பிஹெச்டி படித்தவர்கள், எம்பில் முடித்தவர்கள், ஸ்லட்டு நெட்டு முடித்தவர்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம். இதுதான் இந்த தமிழகத்தில் நிலைமை. இந்த நிலைமை இதுதான். நாங்கள் இந்த ஒரு வாரம் காலம் போராடி இருக்கிறோம். இங்கே இருக்கிறாங்களா ஆணையர் அம்மா கிட்ட, நீங்கள் பத்திரிகையாளர்கள் போய் கேளுங்க. என்ன நடவடிக்கை எங்ககிட்ட கேட்கிற நீங்கள் அப்படியே பத்திரிகையாளர்கள் ஆணையர் அம்மாவிட்ட போய் திரும்பி கேளுங்க. எவ்வளோ ஒரு மோசமான அடிமை நிலையில் எங்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு இறந்தால் இழப்பீடு கிடையாது. இந்த நாட்டில் நாய் சத்தால் கூட அவர்களை கேட்பதற்கு ப்ளூ கிராஸ் அமைப்பு இருக்கிறது. 40 கௌரவ உறவினர்கள் இறந்திருக்கிறார்கள். இதில் மாநாடு நடத்துகிறார்கள் உயர்கல்வித்துறை முதன்மை மாநிலம் என்று சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் நாம் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட மோசமான ஒரு கருப்பு பக்கம் படித்தவர்களுடைய நிலை இந்த தமிழ்நாட்டிலே இதுதான். எங்களுடைய பட்டங்களை கிழித்தேறியலாம் என்று இருக்கிறோம். பட்ட நகலை கிழித்து அதை கொளுத்தலாம்னு இருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் படித்த கல்வி இந்த தமிழகத்திலே வீண் வீண் வீண். இங்கு இலவசம் இலவசம் இலவசம், படித்தவர்களுக்கு இல்லை வேலை வசம். இதுதான் எங்கள் நிலைமை. இப்படி ஒரு மோசமான சூழலிலே நாங்கள் இருக்கிறோம். கடுமையான மன உளைச்சல் இருக்கிறோம். முதல்வர் ஐயாவும் அமைச்சர் ஐயாவும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். இல்லைன்னா நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ரொம்ப மோசமான அவலமான ஒரு நிலை. மன உளைச்சல் இருக்கிறோம். மாணவர்களுக்கு எங்களால் பாடம் எடுக்க முடியாத சூழல் இருக்கிறது. மாணவர்களுக்கு எல்லா உதவியும் செய்தால் போதுமா? ஆசிரியர்களை எங்களை அடிமையாக நடத்துவதா? நீங்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறீங்க இந்த போராட்டத்தில்? அரசு எல்லா மாநிலங்களிலும் 56,000க்கு மேலே பேசிக் ஊதியத்தை தராங்க சார். எக்ஸப்ட் தமிழ்நாடு. இருக்கிறதே லீஸ்ட்டாக தர்றது தமிழ்நாடு தான். 90% ஆசிரியர்கள் நாங்கள் தான் இருக்கிறோம். ஆமாம். ஆனால் அதுதான் மகப்பேறு விடுப்பு, மருத்துவ விடுப்பு, இருந்தவர்களுக்கு இழப்பீடு இல்லை. யூஜிசி நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க வேண்டும். இல்லை 12 மாத ஊதியம் கொடுத்து காலமுறை ஊதியத்துக்கு எங்களை மாற்றுங்க. உயர்கல்வி படித்த எங்களுடைய பெனிஃபிட்ஸையும் தூய்மை பணியாளர்களையும் பெனிஃபிட்ஸை வச்சு பாருங்கள். எந்த லட்சணத்தில் எங்கள் உயர்கல்வித்துறை இருக்குதுன்னு தெரியும். எவ்வளோ கேவலமான நிலையில் உயர்கல்வித்துறை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு தெரியும். தூய்மை பணியாளர்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் இப்போ அரசு கொடுத்துருக்குது. இன்சூரன்ஸு இறந்துட்டோடனே 30 லட்சம் தராங்க. அதுக்கப்புறமா எல்லா பெனிஃபிட்டு, ஹெல்த் இன்சூரன்ஸு, காப்பீடு, பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே உயர்கல்வி படித்தவர்கள் தமிழகத்திலே அநாயுதர்கள், பிச்சைக்காரர்கள். இதுதான் நிலைமை. இலவசம் கிடைக்காங்களே. பேசினாங்களா? பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெற்றுச்சா? இதுவரை ஆணையர் அவர்கள் எங்களை அழைத்து பேசுவதே இல்லை. 8 நாளாக போராடுறோம். 90% நாங்கள் தான் ஆசிரியர் இருக்கிறோம். எங்கள் கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தாதவங்க நம்ம வேறு யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? எங்களை ஒரு பொருட்டாகவே மனிதர்களாகவே மதிப்பதில்லை. அவங்க ஒரு ஆசிரியர் ஆணையராக இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கு ஆணையர் அம்மா அவர்கள் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறதுனால எங்களுடைய கஷ்டம் தெரியல, அவங்களுக்கு தெரியல சுத்தமாக. குறிப்பாக இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு மாவட்டங்களையும் போராட்டம் பண்ணி எல்லா இடத்துலையும் சார் 100க்கு மேற்பட்ட வகுப்புகள் பாதிக்கப்படாத மாணவர் மாதங்கள்லாம் கடந்த காலங்களிலே 2000 பேர் வகுப்பை புறக்கணித்து போராடணும் சார். அப்போ எல்லாருக்கும் மெமோ கொடுத்தாங்க சார். மெமோ கொடுத்து எல்லாரையும் பயம் காட்டி வேலைக்கு வரணும், இல்லைன்னா எடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ ஒரு
மோசமான எங்களுடைய நியாயமான மனித உரிமைகளை கேட்பதற்கு கூட இந்த நாட்டில் வந்து வழி இல்லாத ஒரு சூழல் இருக்குது. ரொம்ப மோசமான சூழல் சார். இப்போ உங்களுக்கு கோரிக்கை இருக்குது சார். உயர்கல்வி படித்தது வெக்கக்கேடுன்னு நினைக்கிறேன் நான். உங்கள் கோரிக்கை நிறைவேற்றலாம் அடுத்த கட்டமாக என்ன சார்? நாங்கள் 7 நாளாக போராடி இருக்கோம். இன்னும் மக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வகுப்பை புறக்கணித்துனாங்க. தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் சார். நம்ம எலெக்ஷன் வந்தால் கூட நாங்கள் போராட்டத்தை விட மாட்டோம். அவங்க எங்களுக்கு அமைச்சர் கூப்பிட்டு உங்கள் கோரிக்கை நிறைவேற்றுறேன்னு சொன்னார். அதை நிறைவேற்றினால் மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் கலைந்து சென்று நன்றி தெரிவிப்போம். நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கோம். உங்கள் பேர் என்ன பொறுப்புன்னு சொல்லுங்கள்? ராபர்ட் ஜாக்லா, மாநில ஒருங்கிணைப்பாளர். ஓகே, தேங்க்யூ சார்.